பிணைப்பின் வகைகளை பாருங்கள். பிணைக்கப்பட்டுள்ள அணுக்களுக்கு இடையே காணப்படும் இடையீட்டின் தன்மையை பொறுத்து வேதி பிணைப்பை வகைப்படுத்த இயலும். கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வேதி பிணைப்பின் வகைகள் யாவைன்னு கேட்பாங்க. வேதி பிணைப்பில் இருக்கிற அணுக்களுக்கிடையே எந்த மாதிரியான இடையீடு காணப்படுதுங்கிறத பொறுத்து வேதி பிணைப்பை நம்ம வகைப்படுத்தலாம். என்னென்னவா வகைப்படுத்தலாம் அப்படின்னா, சகப்பிணைப்பு, அயனி பிணைப்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ வேதி பிணைப்பில் ஈடுபடக்கூடிய இரண்டு அணுக்களினுடைய தன்மையை பொறுத்து பிணைப்புகளை நாம் என்னென்னு வகைப்படுத்தலாம்னா, சகப்பிணைப்புன்னோ அல்லது அயனி பிணைப்போ, சகப்பிணைப்பு மற்றும் அயனி பிணைப்புன்னு இரு வகைகளாக பிரிக்கலாம். ஸோ வேதி பிணைப்பை இரு பெரும் வகைகளாக பிரிச்சிடுறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா உலோகங்கள் அலோகங்களுடன் வினைபுரியும் போது எந்த சேர்மங்கள் உருவாகுதுன்னா அயனி சேர்மங்கள் உருவாகுது. ஸோ உலோகங்களும் அலோகங்களும் வினைபுரிந்து என்ன சேர்மம் உருவாகுதுன்னா அயனி சேர்மங்கள் உருவாகுது. ஸோ அலோக சேர்மங்களில் சகப்பிணைப்பு காணப்படும். அலோகங்கள் வினைபுரியும் போது சகப்பிணைப்பும். இப்போ அலோகம் பாருங்கள், ஹைட்ரஜனோட வினைபுரிந்து H பாண்ட் H அப்படிங்கிற சகப்பிணைப்பு உருவாகுது. இந்த இடத்துல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னது? அலோகம். ஹைட்ரஜன்கிற இன்னொரு அலோகத்துடன் சேர்ந்து H2 அப்படிங்கிற சகப்பிணைப்பு இருக்கக்கூடிய சகப்பிணைப்பு உருவாகுது. ஓகேவா? ஸோ இங்கே எலக்ட்ரான்கள், ஹைட்ரஜன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்களை சமமாக பங்கிட்டுக்கும். ஹைட்ரஜனுடைய அணு எண் 1, அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இதுக்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் பிணைப்புக்கு ஈடுபடுத்தப்படுது. ஸோ பங்கிடப்படுது. ஸோ இது ஒரு எலக்ட்ரானையும் இது ஒரு எலக்ட்ரானையும் எடுத்துக்கிட்டு சகப்பிணைப்பு உருவாக்குது. ஸோ இப்போ அலோகங்களுடன் சேர்ந்து சமமாக இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை சமமாக பிணைப்புக்கு வழங்கி சகப்பிணைப்பை உருவாக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானும் இன்னொரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானையும் கொடுத்து H2 அப்படிங்கிற சகப்பிணைப்பு உருவாகுது. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா அயனி பிணைப்பு. ஸோ அயனி பிணைப்பு அதில் பார்த்திங்கன்னா Na அப்படிங்கிற ஒரு உலோகமும் Cl அப்படிங்கிற ஒரு அலோகமும் சேர்ந்து Na அப்படிங்கிற சோடியம் உலோகமும், ஓகே, ஸோ Cl அப்படிங்கிற ஒரு அலோகமும் சேர்ந்து NaCl அப்படிங்கிற சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு அயனி சேர்மம் உருவாகுது. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடையீடுனா என்ன வகையான, எப்படி? ஸோ இங்கே Na+க்கும் Cl- அயனிக்கும் இடையே என்ன விசை இருக்கும்னா நிலைமின்னியல் கவர்ச்சி விசை இருக்கும். ஸோ நிலைமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக சோடியம் குளோரைடுங்கிற அயனி சேர்மமும், அதுவே H பாண்டு Hல ரெண்டு ஹைட்ரஜனுக்கு இடையே எலக்ட்ரான்கள் சமமாக பங்கிடப்படுறதுனால சகப்பிணைப்பும் உருவாச்சு. அப்போ H2ங்கிற H2 மூலக்கூறில் என்ன பிணைப்பு இருக்குதுன்னா சகப்பிணைப்பு இருக்குது. அதுவே NaCl Naக்கும் Clக்கும் இடையே என்ன இருக்குது அப்படின்னா அயனி பிணைப்பு இருக்குது. ஓகேவா? இடையீடுகள் அணுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய இடையீடுகள் தன்மையை பொறுத்து தான் நம்ம சகப்பிணைப்பையும் அயனி பிணைப்பையும் சொல்கிறோம். ஓகேவா? எஸ், இது ஒரு 2 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வேதி பிணைப்பின் வகைகளை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு 2 மார்க் கொஷினை எழுதிடுங்க. அடுத்து பாருங்கள், சகப்பிணைப்புகள் பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தன்கிட்ட இருக்கக்கூடிய பிணைப்பில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான்கள் தன்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை இணைதிறன் கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான்களை சமமாக பங்கிடுவதனால என்ன பிணைப்பு உருவாகுது? சகப்பிணைப்பு உருவாகுது. அதை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். கவனிங்க. சகப்பிணைப்புகள் மந்த வாயுக்களை தவிர்த்து, மந்த வாயுக்கள்னா என்னது? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இது எல்லாத்தையும் தவிர்த்து பிற அனைத்து தனிமங்களும் என்னவா இருக்கும்னா சேர்மங்களாகவோ, சேர்மம்னா எப்படி இருக்கும்? நிறைய தனிமங்கள் சேர்ந்து தான் சேர்மங்களாகவோ இருக்கலாம். அல்லது பல்லணு மூலக்கூறுகளாகவோ, பல்லணு மூலக்கூறுனா எப்படி? பல அணுக்களை கொண்ட மூலக்கூறு. இப்போ சல்ஃபர் பார்த்திங்கன்னா S8 இருக்குது இல்லையா? ஸோ இதில் 8 அணு கொண்ட 8 சல்ஃபர் அணு சேர்ந்து S8 அப்படிங்கிற பல்லணு மூலக்கூறு உருவாகுது. ஸோ மந்த வாயுக்களை தவிர பிற அனைத்து தனிமங்களும் சேர்மங்களாக இருக்கலாம் அல்லது பல்லணு மூலக்கூறுகளாக காணப்படலாம் இல்லையா? ஸோ ஏன் இப்படி காணப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைவதால் என்ன உருவாகுதுன்னா
ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாகுது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஹெச்சுங்கிற 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து H2ங்கிற ஒரு சகப்பிணைப்பு உருவாகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்னதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஹைட்ரஜனும் என்ன பண்ணும்னா ஹைட்ரஜன் அணுவும் ஒரு எலக்ட்ரானை பெற்றிருக்குது. இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள மந்த வாயுவான ஹீலியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெற வேண்டுமெனில் அவைகளுக்கு மேலும் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது இல்லையா? ஸோ இந்த இரு ஹைட்ரஜன் அணுக்களும் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் அவைகளிடம் உள்ள எலக்ட்ரான்களை தங்களுக்குள் சமமாக பங்கிட்டு கொள்ளுது. அப்படி பங்கிட்டு கொள்றதுனால இரு ஹைட்ரஜனும் நிலையான எலக்ட்ரான் அமைப்பினை பெற முயலுதுன்னு சொல்கிறாங்க. எஸ், பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் பாருங்கள், இப்போ ஹைட்ரஜன் இருக்கா பாருங்கள். இதில் ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு ஹைட்ரஜனுடைய அணு எண் எவ்வளவுன்னா 1. ஒரு ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1. ஓகே, இன்னொரு ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து ஹெச் பாண்ட் ஹெச். ஸோ இதுக்கிட்ட இருக்கக்கூடிய இணைதிறன் எலக்ட்ரானையும் இதுக்கிட்ட இருக்கக்கூடிய இணைதிறன் எலக்ட்ரானும் இணைந்து 2 ஹெச் பாண்ட் ஹெச் சிங்கிள் பாண்ட் ஹெச் அப்படின்னு மாறுது. ஹெச் சிங்கிள் பாண்ட் ஹெச் அப்படின்னா இங்கே இதுக்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு சகப்பிணைப்பு உருவாயிருக்கு இல்லையா? அதுதான் நடுவில் போட்டு காமிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். சகப்பிணைப்பு உருவாயிருக்கு. ஓகேவா? எஸ். இப்போ 2 ஹைட்ரஜன் அணுவுக்கும் இடையே பாருங்கள், ஹெச்சுக்கும் இடையே ஓகே. இப்போ 2 எலக்ட்ரான்கள் இருந்துச்சா? இப்போ இப்படி வந்துச்சுன்னா இப்போது இதுக்கிட்டேயும் 2 எலக்ட்ரான் வந்துருது அர்த்தம், இதுக்கிட்டேயும் 2 எலக்ட்ரான் வந்ததான் அர்த்தம். அப்போ என்னாகுது? ஹைட்ரஜன் அணுக்களுக்கிடையே ஒற்றை சகப்பிணைப்பு உருவாகுது. ஓகேவா? எஸ். ஸோ இதே மாதிரி ஆக்சிஜன் பாருங்களேன். ஆக்சிஜனுடைய அணு எண் எத்தனை? ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது. இந்த ஆக்சிஜன் அணுக்களும் என்ன பண்ணுதுன்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்களை பங்கிட்டுக்குது. அப்படி பங்கிட்டுக்கிறதுனால அங்கே இரட்டை பிணைப்பு உருவாகுது. பாருங்கள், படத்தில் பாருங்கள். ஸோ ஆக்சிஜனுடைய அணு எண் ஆக்சிஜனுடைய அணு எண் 8. ஒரு ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான்கள் இருக்குது. எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p 1s2 2s2 2p 4 1s2 2s2 2p4. ஓகேவா? எஸ். ஒரு ஆக்சிஜனுக்கு பாருங்கள் ஆற்றல் மட்ட வரைபடம் போட்டிருக்காங்க. ஸோ முதல் கூட்டில் 2 எலக்ட்ரானை தான் நிரப்ப முடியும். மீதம் இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானை இணைதிறன் கூட்டில் நிரப்புகிறோம். பாருங்கள், 1 2 3 4 5 6. ஓகேவா? சரி, அடுத்தது இந்த பக்கத்தில் பாருங்கள், அதே மாதிரி எலக்ட்ரான் நிரப்பியிருப்பாங்க. நான் பிங்க் கலரில் போடுறேன், பிளாக் கலரில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான் நிரப்பியாச்சு. அடுத்த கூட்டில் 6 1 2 3 4 5 6. ஓகேவா? எஸ், 6. பக்கத்தில் இது 2 இங்கே போடுறேன், இது 2 இங்கே குறித்து காமிக்கிறேன். ஓகேவா? 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். இப்போ என்ன ஆகுது? ஸோ ஒரு ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை பிணைப்புக்கு வழங்குது. அதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜனும் 2 எலக்ட்ரானை பிணைப்புக்கு வழங்குது. ஓகேவா? எஸ். ஸோ நல்லா கவனிக்கணும். ஒரு ஆக்சிஜன் பிணைப்புக்கு 2 எலக்ட்ரானை வழங்குது. அதே மாதிரி இதுவும் பிணைப்புக்கு 2 எலக்ட்ரானை வழங்குது. ஸோ ஒரு ஆக்சிஜனில் ஆக்சிஜனுடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள் எத்தனைனா 8 எலக்ட்ரான்கள் இருந்துச்சு. ஆக்சிஜனுடைய அணு எண் 8, இணைதிறன் 6. ஸோ இப்போ இது 2 எலக்ட்ரான் பொதுவாக இந்த மாதிரி இது 2 எலக்ட்ரான் அது 2 எலக்ட்ரானை கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 8ன்னு மாறும். ஏன்னா நடுவில் வந்துருச்சு அப்படின்னா அது காமன், இதுக்கும் காமன் அதுக்கும் காமன். ஸோ அப்போ ரெண்டுமே 8 எலக்ட்ரானை பெறும். இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான்களை பங்கிடுது. அதே மாதிரி இது 2 எலக்ட்ரான்களை பங்கிட்டுக்குது, பிணைப்புக்கு வழங்குது. ஒரு ஆக்சிஜன் 2 ஆக்சிஜனுக்கும் இடையே தங்களுக்குள்ள 2 எலக்ட்ரான்களை பங்கிட்டுக்கிறதுனால இந்த மாதிரி 2 சகப்பிணைப்பு உருவாகுது. ஆக்சிஜன் மூலக்கூறில் O2க்கும் Oக்கும் இடையில் 2 சகப்பிணைப்பு உருவாகுது. ஓகேவா? ஒன்று சிக்மா பிணைப்பு, இன்னொன்று பை பிணைப்பு.
அதுவே ஹைட்ரஜனுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு சிக்மா பிணைப்பு. இங்கே இரட்டை பிணைப்பு ஆக்சிஜனுக்கு இடையே இரட்டை பிணைப்பு உருவாகுது. அதில் ஒன்று சிக்மா, இன்னொன்று பை. ஓகேவா? அடுத்து பாருங்கள் நைட்ரஜன். சரி, நைட்ரஜனுடைய அணியன் எத்தனை? நைட்ரஜனுடைய அணியன் 7. நைட்ரஜனுடைய அணியன் 7. எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 1s2 2s2 2p3. ஓகேவா? ஸோ இணைதிறன் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கு 5. ஸோ நைட்ரஜனுக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ். அதை எப்படி போட்டு காமிக்கிறோன்னு பாருங்கள். 1s2 1sல 2 எலக்ட்ரானாக போட்டாச்சு. 2s2 2p3. ஸோ 5 இணைதிறன் எலக்ட்ரானை குறித்து காமிக்கணும் பாருங்கள். 1 2 3 4 5 வயலட் கலரில் போட்டாச்சு. இன்னொரு இதே மாதிரி இந்த பக்கம் இருக்க நைட்ரஜன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1sல 2 எலக்ட்ரானாக போட்டாச்சு. 2sல மொத்தம் 4 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 எலக்ட்ரான் வரணும் இணைதிறன் கூட்டில். 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ ஒரு நைட்ரஜன் பிணைப்புக்கு 3 எலக்ட்ரானை வழங்குது. அதே மாதிரி இன்னொரு நைட்ரஜன் பிணைப்புக்கு 3 எலக்ட்ரானை வழங்குது. ஸோ இது 3 எலக்ட்ரானையும் ஸோ இந்த நைட்ரஜன் 3 எலக்ட்ரானையும் வழங்கி 3 மும்மை பிணைப்பு உருவாகுது. ஓகேவா? எஸ். ஸோ சகப்பிணைப்பு ஹைட்ரஜன் அணுக்களுக்கிடையே ஒற்றை சகப்பிணைப்பும், ஆக்சிஜன் அணுக்களுக்கு இடையே ஆக்சிஜன் மூலக்கூறில் இரட்டை சகப்பிணைப்பும், நைட்ரஜன் மூலக்கூறில் மும்மை சகப்பிணைப்பும் உருவாகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி நைட்ரஜன் மூலக்கூறில் நைட்ரஜன் அணுக்களுக்கிடையே 3 எலக்ட்ரான் இரட்டையை பங்கிட்டுக்கிட்டு 3 சகப்பிணைப்பு உருவாச்சு. ஸோ இணையும் 2 அணுக்களுக்கிடையே 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான் இரட்டைகளை சமமாக பங்கிடுவதால் அவைகளுக்கிடையே வேதிப்பிணைப்பு உருவாகுது. ஸோ இந்த பிணைப்பை தான் நம்ம சகப்பிணைப்பு சொல்கிறோம். சகப்பிணைப்பு என்றால் என்னென்னு கேட்பாங்க. சகப்பிணைப்பு 2 மார்க் கொஷின். இணையும் 2 அணுக்களுக்கிடையே 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான் இரட்டைகளை சமமாக பங்கிடுவதால் அவைகளுக்கிடையே வேதிப்பிணைப்பு உருவாகிறது. இதுதான் சகப்பிணைப்பு. ஹைட்ரஜனை போன்று இணையும் 2 அணுக்களுக்கிடையே ஒரே ஒரு எலக்ட்ரான் இரட்டை பங்கிடப்பட்டால் ஒற்றை சகப்பிணைப்பு உருவாகுது. 2 அல்லது 3 எலக்ட்ரான் இரட்டைகள் பங்கிடப்படும் நிலையில் 2 எலக்ட்ரான்களை பங்கிட்டுக்கிட்டால் இந்த மாதிரி இரட்டை பிணைப்பும், 3 எலக்ட்ரான்களை பங்கிடப்பட்டால் மும்மை சகப்பிணைப்பும் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. எஸ், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சகப்பிணைப்பை குறித்து காட்டும் லூயி வடிவங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? 2 அணுக்களுக்கிடையே சகப்பிணைப்பை நம்ம சொல்லியாச்சு. அதை லூயி வடிவங்களை எப்படி குறித்து காமிக்கலான்னு பார்க்கலாம். இணையும் 2 அணுக்களுக்கிடையே பங்கிடப்பட்ட இணைதிறன் எலக்ட்ரான்களை அவ்வணுக்களுக்கிடையே இரட்டை புள்ளிகளாக குறித்து காமிக்கலாம், அல்லது சிறு நேர்கோடாகவும் குறித்து காமிக்கலாம். பங்கிடப்படாத பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்களை அவ்வணுவின் மீது தனித்த எலக்ட்ரான் இரட்டைகளாக குறித்து காமிக்கலாம். நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது பிணைப்பில் இருக்கக்கூடிய பங்கிடப்படக்கூடிய இணைதிறன் எலக்ட்ரான்களை புள்ளிகளாக குறித்து காமிக்கிறோம். பங்கிடப்பட்ட எலக்ட்ரான் இரட்டைகளை நாம் பிணைப்பாக குறித்து சிறு கோடு மாதிரி பிணைச்சு காமிக்கிறோம். பங்கிடப்படலை அப்படின்னா மேலே டாட் மாதிரி வைக்கிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸுங்கிற ஒரு அணு, ஒய்ங்கிற அணு, இதுக்கிடையே 2 எலக்ட்ரான்கள் பங்கிடப்படுதுன்னா இதை வந்து பங்கிடப்பட்ட எலக்ட்ரானை பிணைப்பாக குறிச்சிக்கிட்டோம். பங்கிடப்படாத எலக்ட்ரான் இரட்டைகளை புள்ளிகளாக மேலே குறித்து காமிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சகப்பிணைப்பை குறித்து காமிக்கக்கூடிய லூயி வடிவம். பாருங்கள், ஒரு சேர்மத்திற்கு லூயி வடிவத்தை எப்படி குறித்து காமிக்கிறதுங்கிற படிநிலையை பார்க்கலாம். அப்போ நீர் மூலக்கூறினுடைய லூயி வடிவமைப்பை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூலக்கூறுகளில் உள்ள அணுக்களின் அமைப்பை குறித்தல். ஓகேவா? ஒரு மூலக்கூறு இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்களை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ H2Oங்கிற நீர் மூலக்கூறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னென்னு வச்சுக்கோங்க, H2Oங்கிற நீர் மூலக்கூறு இருக்குதுன்னா அதில் 2 ஹைட்ரஜன் அணு 1 ஆக்சிஜன் அணு இருக்குது இல்லையா? 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அணுவும் இருக்குது. அந்த அணுவை எப்படி போடுறது, எப்படி குறித்து காமிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள். ஸோ இதில் குறைந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மை உடைய அணுவானது
குறைவான எலக்ட்ரான் கவர்த்தன்மை உடைய அணுவானது மையத்தில் குறிக்கப்பட வேண்டும். ஹைட்ரஜன் மற்றும் ஃப்ளூரின் அணுக்களை வடிவ அமைப்பினுடைய இறுதி முனைப்பகுதியில் குறித்து காட்ட வேண்டும். பார்த்தீங்களா? ஸோ இதில் போட்டிருக்காங்களா, ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் வந்துச்சுன்னா முனைப்பகுதி கடைசி பகுதியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போடணும். நடுவில் எலக்ட்ரான் கவர்த்தன்மை இருக்கக்கூடிய அணுவை, குறைந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மை இருக்கக்கூடிய அணுவை நடுவில் பிரித்து காமிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு அமைப்பு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களை இந்த மாதிரி குறிக்கணும். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ எலக்ட்ரான் கவர்த்தன்மையுடைய அணுவை நடுவுலையும், ஹைட்ரஜன் ஃப்ளூரின் வந்துச்சுன்னா அதை அந்த கடைசி இந்த முனையிலையும், ஒரு முனையிலையும் இன்னொன்று அடுத்த முனையிலையும் குறித்து காமிக்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு மூலக்கூறில் உள்ள அனைத்து அணுக்களின் இணைதிறன் எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையை கணக்கிடுதல். நல்லா கவனிக்கணும். ஒரு மூலக்கூறில் இருக்கிற அனைத்து அணுக்களினுடைய இணைதிறன் எலக்ட்ரானுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையை கணக்கிடணும். எப்படி கணக்கிடணும்னு தெரியுமா? பாருங்கள், எப்படி ஸ்டெப் கொடுத்துருக்காங்க கவனிங்க. பல அணுக்களை கொண்ட அயனிகளை பொறுத்தவரையில் இணைதிறன் எலக்ட்ரான்களை கணக்கிடும்போது அவற்றின் மின்சுமையினையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எதிரயனியாக இருந்தால் இணைதிறன் எண்ணிக்கையோடு எதிரயனியின் மின்சுமை எண்ணிக்கையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஓகேவா? நேர் அயனிகளை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த இணைதிறன் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையிலிருந்து நேர் அயனியின் மின்சுமையை கழிக்கப்பட வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுதா? ஸோ இணைதிறன் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டுபிடிச்சிட்டு சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸுக்கு இணைதிறன் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சா 10ன்னு வருதுன்னா, மேலே ப்ளஸ் அயனியாக இருந்தால் ஒரு ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போனா ஒரு எலக்ட்ரானை கழிச்சிட்டு 9 எலக்ட்ரான்னு போடணும். நேர் அயனியாக இருந்தால் அதனுடைய இணைதிறன் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையை, அதில் மின்சுமையினுடைய எண்ணிக்கையை கழிச்சிடணும். ஓகேவா? அதுவே எதிர் அயனியாக இருந்தால், இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இணைதிறன் வந்து எக்ஸ் மைனஸ்ன்னு இருக்குதுன்னா, எக்ஸ் மைனஸ்னால் இணைதிறன் கூட்டி எலக்ட்ரான்கள் கண்டுபிடிச்சா 10 வருதுன்னா, இது எதிர் அயனியாக இருந்தால் -1 தானே. அப்போ -1ன்னு இருக்கும். மேலே -1 இருந்தால் நம்ம கடைசியாக இணைதிறன் எலக்ட்ரானுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையோடு இது வந்து எதிர் அயனியாக இருந்தால் ஒரு எலக்ட்ரானை கூட்டிக்கணும். அப்போ என்ன வரும்? 11 எலக்ட்ரான்கள் வரும். மைனஸாக இருந்தால் அந்த மின்சுமையை அப்படியே அதோட இணைதிறன் கூட்டி எலக்ட்ரானோட கூட்டி போட்டுக்கணும். அதுவே ப்ளஸ்ஸாக இருந்தால், நேர் அயனியாக இருந்தால் அதில் மேலே இருக்கக்கூடிய மின்சுமையை ப்ளஸ் மின்சுமை உடைய அந்த ப்ளஸ்ஸை அப்படியே மொத்த இணைதிறன் எலக்ட்ரானோட வந்து கழிச்சிடணும். ஓகேவா? எஸ், பாருங்கள். இப்போ H2O இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்த இணைதிறன் கண்டுபிடிக்கலாமா? எஸ், H2Oங்கிறது மூலக்கூறு. ஸோ இப்போ இதில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. ஸோ இப்போ ஒட்டுமொத்த இணைதிறனை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், எத்தனை அணு இருக்குதுன்னு பாருங்கள். 2 ஹைட்ரஜன். அப்போ 2 இன்ட்டு ஹைட்ரஜனுடைய இணைத்திறன் எத்தனைனா, ஹைட்ரஜனுக்கு இணைத்திறன் 1. ஸோ இப்போ 2 இன்ட்டு 1ங்கிறது ஹைட்ரஜனுடைய இணைத்திறன் எலக்ட்ரான் ப்ளஸ் 1 இன்ட்டு ஆக்சிஜனுடைய இணைதிறன் எலக்ட்ரான் எவ்வளோன்னா 6. ஸோ ஒரு ஆக்சிஜன் தான். அப்போ 1 இன்ட்டு 6. இந்த இடத்துல 6ங்கிறது ஆக்சிஜன் இணைதிறன் எலக்ட்ரான்கள். ஸோ 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ், ஸோ 1 இன்ட்டு 6 6, 2 + 8, 2 + 6 = 8. ஸோ மொத்த இணைதிறன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிட்டோம். இது மூலக்கூறாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டுறலாம். சப்போஸ் அயனியாக இருந்தால், நேர் அயனியாக இருந்தால் அந்த மின்சுமையை கழிச்சிடணும் இந்த மதிப்பிலிருந்து. எதிர் அயனியாக இருந்தால் அந்த மதிப்பை இதோட மொத்த இணைதிறன் எலக்ட்ரானோட கூட்டிடணும். ஓகேவா? கழிச்சாச்சா? இப்போ வந்து எதிர் அயனியாக இருந்தால் மொத்த மின்சுமையை கூட்டணும், நேர் அயனியாக இருந்தால் கழிக்கணும். இங்கே வந்து நடுநிலைத்தன்மை உடையதாக இருக்கிறதுனால மொத்த இணைதிறன் எலக்ட்ரானை அப்படியே வச்சுக்கணும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், 3வது பாயிண்ட்டு. மூலக்கூறில் அணு அமைவு அமைப்பில் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பை வரைதல். ஓகேவா? இப்போ ஹைட்ரஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ OHன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்டோம். அடுத்து இணைதிறன் எலக்ட்ரானை எத்தனைன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்? 8ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேவா? அடுத்து இந்த அணுக்களுக்கிடையே நாம் என்ன பண்ணணும்னா ஒற்றை பிணைப்பு போடணும் இல்லையா? இங்கே ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு பிணைப்பு போடணும். ஓகே, ஒரு பிணைப்புக்கு மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்னா 2 எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ இங்கே 1, இங்கே 1, இங்கே 2. ஒரு பிணைப்புக்கு 2 எலக்ட்ரானா மொத்தம் 4 எலக்ட்ரான் போயிடும். ஸோ இது வந்து மொத்த இணைதிறன் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ மொத்த இணைதிறன் எலக்ட்ரான் வந்து எத்தனை? 8. 8ல்
இப்போ பிணைப்புக்கு எத்தனை எலக்ட்ரானை பயன்படுத்திட்டோம்? பிணைப்புக்கு மொத்தம் 4 எலக்ட்ரானா, 2 பிணைப்பு. ஸோ அப்போ 4 எலக்ட்ரானை பயன்படுத்திட்டோம். ஸோ மீதி எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னா, ஸோ மீதி வந்து எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? 8ல் 4 போயிருச்சு, மீதி 2 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஸோ அந்த மீதம் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை என்ன பண்ணணும்னா, தனித்த இரட்டையாக மூலக்கூறில் உள்ள அனைத்து அணுக்களும் மூலக்கூறு மேலே குறித்து காமிக்கணும். ஓகேவா? அதை எப்படி குறித்து காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளிகளாக குறித்து காமிக்கணும். பிணைப்பு போக மீதம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தனித்த எலக்ட்ரான் இரட்டையை குறித்து காமிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதை எப்படி போடணும்னா, அனைத்து அணுக்களும் 8 எலக்ட்ரான்களை பெறும் வகையில் பங்கிடணும். ஓகேவா? பிணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் 8 எலக்ட்ரான்களை வர்ற மாதிரி பங்கிடணும். சரி, ஃபஸ்ட்டு எதுக்கு போய் போடுறது? இப்போ 2 எலக்ட்ரான் மீதி இருந்துச்சு இல்லையா, தனித்த எலக்ட்ரான், எதில் போய் போடணும்னா, அந்த பிணைப்பில் இருக்கிறதுலையே அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை உடையது எதுவோ அதிலிருந்து தொடங்கி பின்னர் அதை தொடர்ந்து மற்ற அணுக்களுக்கு தனித்த எலக்ட்ரான் இரட்டையை பங்கிடணும். ஃபஸ்ட்டு எங்கே போடணும்னா, அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்ட அணுவுக்கு போட்டுட்டு தான் மற்றதுக்கெல்லாம் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நீர் மூலக்கூறில் பாருங்கள், HOH அப்படின்னு இருந்துச்சு. இதில் 4 எலக்ட்ரான்களை பிணைப்புக்கு பயன்படுத்திட்டோம். ஓகேவா? 4 வந்து மொத்த இணைதின எலக்ட்ரான்கள் எத்தனை? 8. 8ல் 2, இங்கே 2 மொத்தம் 4 போயிருச்சு. ஸோ 8ல் 4 போயிருச்சு. 8ல் 4 போச்சுன்னா மீதி 4 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? 4 எலக்ட்ரான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். மீதம் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரானை எங்கே போடணும் அப்படின்னா, அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்ட அணு எது போடணும் பாருங்கள். ஆக்சிஜன் தான் அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்டது. ஸோ இது மேலே போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ நீர் மூலக்கூறில் மீதம் இருக்கக்கூடிய 4 தனித்த எலக்ட்ரான்களும் அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்ட ஆக்சிஜன் மீது தனித்த இரட்டை எலக்ட்ரான்களாக குறித்து காமிக்கணும். இப்போ ஆக்சிஜன் வந்து 8 எலக்ட்ரான் விதிக்கு உட்படுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம் பாருங்கள். ஆக்சிஜனை சுற்றியும் 8 எலக்ட்ரான்கள் வந்திருக்குதா? ஆக்சிஜனை சுற்றியும் 8 எலக்ட்ரான்கள் வந்திருக்கா பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஆக்சிஜனை சுற்றியும் 8 எலக்ட்ரான்கள் வந்துருச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிணைப்பில் 4, ஆக்சிஜனுக்கு மேலே 4, மொத்தம் 8 எலக்ட்ரான்கள் வந்துருச்சு. ஓகேவா? எஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் ஹைட்ரஜன் அணுவை விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் விதிக்கு உட்படுதாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுதான் 5வது பாயிண்ட்டு. பாருங்கள், அனைத்து அணுக்களும் 8 எலக்ட்ரான் விதியை நிறைவு செய்கின்றனவா என சரிபார்த்தல். நிறைவு செய்யவில்லை எனில் தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை பயன்படுத்தி அணுக்களுக்கிடையே கூடுதல் பிணைப்புகளையும் உருவாக்கி என்ன பண்ணலாம்? 8 எலக்ட்ரான் விதியை உட்படலாம். சப்போஸ் ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான் விதிக்கு உட்படலை, 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை இந்த பக்கம் கொண்டு வந்து பிணைப்பாக மாற்றி நம்ம என்ன பண்ணலாம்? 8 எலக்ட்ரான் விதிக்கு உட்பட வைக்கலாம் இல்லையா? சப்போஸ் உட்படலைன்னா செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பிணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கணும், ஹைட்ரஜனை தவிர. ஸோ நீர் மூலக்கூறை பொறுத்தவரையில் ஆக்சிஜன் 8 எலக்ட்ரான்களையும் ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரான்களையும் பெற்றிருக்குது. ஸோ தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை பயன்படுத்தி கூடுதல் பிணைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு 2 தான் பார்க்கணும். ஹைட்ரஜனில் எப்போவுமே 2 தான், 2க்கு தான் வரணும், 2க்கு மேலே வராது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை சுற்றியும் 8 எலக்ட்ரான்கள் வந்துருச்சு. ஸோ H2வினுடைய நீரினுடைய லூயி அமைப்பு இதுதான். புரிஞ்சுதா? எஸ். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நைட்ரிக் அமிலத்தினுடைய லூயி புள்ளி வாய்ப்பாடு பார்க்கலாம். நைட்ரிக் அமிலம் அப்படின்னா HNO3னா லூயி நைட்ரிக் அமிலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணலான்னா, இதில் என்னென்ன இருக்குது? HNO3ல் HNO3 1 ஹைட்ரஜன் 1 நைட்ரஜன் 3 ஆக்சிஜன், 1 H போட்டாச்சு, நடுவில் 1 நைட்ரஜன் போட்டாச்சு, நைட்ரஜனை சுற்றியும் 3 ஆக்சிஜன், 1 2 3ங்கிறத போட்டாச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அணுக்களுடைய இட அமைப்பை குறிக்கணும்.
ஹெச் போட்டோம், ஹெச்சுக்கு அப்புறம் ஓ போட்டுட்டோம், ஓக்கு அப்புறம் என் போட்டோம், எண்ணுக்கு அப்புறம் ஓ போட்டோம். ஸோ குறைந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மை உடையிற அணுவை நடுவுலையும் அதுக்கப்புறம் அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை உடையதை சுற்றியும் போட்டிருக்கிறோம் இல்லையா? எஸ், ஹைட்ரஜனோ ஃப்ளூரினும் வந்தால் கடைசியாக போட்டிருக்கிறோம். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு எண்ணுக்கு அப்புறம் இங்கே ஓ, இங்கே ஹெச்சு போட்டாச்சா? சரி, ஒட்டுமொத்த இணைதிற எலக்ட்ரான்களை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ H2 இதில் வந்து HNO3யில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் 1 இன்ட்டு ஹைட்ரஜனுடைய இணைத்திறன் 1, ஸோ 1 ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து எத்தனை நைட்ரஜன் இருக்குது அப்படின்னா ஒரு நைட்ரஜன், 1 இன்ட்டு நைட்ரஜனின் இணைத்திறன் 5, அடுத்து 3 ஆக்சிஜன், 3 இன்ட்டு ஆக்சிஜனின் இணைத்திறன் 6. அப்போ என்ன வரும்? 1 இன்ட்டு 1 1, ஓகே. ஸோ 5 இன்ட்டு 1 5, ஓகே. 3 இன்ட்டு 6 18, ஸோ 18 ப்ளஸ் 5 ப்ளஸ் 1. ஸோ இதையெல்லாம் கூட்டினா மொத்தம் எத்தனை வருது? 24 எலக்ட்ரான்கள் வருது. ஓகேவா? எத்தனை எலக்ட்ரான்கள்? 24 எலக்ட்ரான்கள். ஸோ மொத்த இணைதிற எலக்ட்ரான்களையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஒற்றை பிணைப்பாக போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், படத்தில் காமிச்ச மாதிரி மொத்தம் 24 இணைதிற எலக்ட்ரான்கள் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் ஒற்றை பிணைப்பாக போட்டுக்கிறேன். ஒற்றை பிணைப்பாக போட்டால் 1, பாருங்கள் எத்தனை ஒற்றை பிணைப்பு வந்திருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3, மொத்தம் 4 ஒற்றை பிணைப்பு வந்திருக்குது. நான் போட்டு காமிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஹெச் ஒற்றை பிணைப்பு, ஓ நைட்ரஜன் ஒற்றை பிணைப்பு, கீழே ஒரு ஒற்றை பிணைப்பு, மொத்தம் 1 2 3 4 ஒற்றை பிணைப்பு வந்திருக்கு. ஸோ 4 ஒற்றை பிணைப்பு இருக்குதுன்னா ஒரு பிணைப்புக்கும் 2 எலக்ட்ரான்கள். அப்போ 4 இன்ட்டு 2 8 எலக்ட்ரான் இரட்டையை 8 எலக்ட்ரான்களை பயன்படுத்தியாச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து பிணைப்புக்கு 8 எலக்ட்ரானை பயன்படுத்திட்டோம். ஸோ 24ல் 8 எலக்ட்ரான் போயிடுச்சு. ஓகேவா? 24ல் எத்தனை எலக்ட்ரான் போயிடுச்சு? 8 எலக்ட்ரான் போயிடுச்சு. மீதம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 16 எலக்ட்ரான்கள் இருக்குது. சரி, அந்த 16 எலக்ட்ரான்களை எப்படி குறித்து காமிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்ட அணு மீது எலக்ட்ரானை போடணும். ஓகேவா? 16 எலக்ட்ரானை எப்படி குறித்து காமிக்கணும்னு பாருங்கள். 16 எலக்ட்ரான்களை நான் எப்படி குறித்து காமிக்கிறேன்னு பாருங்கள். இங்கே போட்டிருக்கேன்னா, ஸோ ஆக்சிஜன் மேலே அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்ட அணு ஆக்சிஜன் மேலே தான் எலக்ட்ரான்களை போடணும். பாருங்கள், ஹெச் ஓ என் ஓ ஓ. ஓகே, இதில் 16 எலக்ட்ரான்களை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 குறிச்சாச்சா? சரி, இப்போது எல்லாமே 8 எலக்ட்ரான் விதிக்கு உட்படுதான்னு செக் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ ஹைட்ரஜனுக்கு எப்பவுமே 2 தான், விட்டுருங்க. ஆக்சிஜனுக்கு 8 இருக்கான்னு பாருங்கள். இது இப்படி பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க பாருங்கள், இப்படி பார்க்கணும். எஸ், 1 2 3 4 தனித்த எலக்ட்ரான் இரட்டை பிணைப்பில் ஈடுபடக்கூடியது 4. ஸோ இது 8 எலக்ட்ரான் விதி. இதை சுற்றி 8 எலக்ட்ரான்கள் வந்துருச்சு. அடுத்து இந்த சைடு ஆக்சிஜன் பாருங்கள். இங்கே 6 தனித்த எலக்ட்ரான் இரட்டை 1 பிணைப்பு, இதுலேயும் 8 எலக்ட்ரான்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6, இதுலேயும் பார்த்திங்கன்னா 8 எலக்ட்ரான் விதிக்கு உட்பட்டுருச்சு. எல்லாத்துலேயும் 8 எலக்ட்ரான் விதி வந்து என்ன ஆகிடுச்சு? சரியாயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அனைத்து அணுக்களும் 8 எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றுள்ளதா அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஸோ இதில் ஆக்சிஜன் எல்லாமே 8 எலக்ட்ரான் விதிக்கு உட்பட்டுச்சு, எல்லாமே உட்பட்டுருச்சு. பட் நைட்ரஜனை பாருங்களேன், நைட்ரஜன் 8 எலக்ட்ரான் விதிக்கு உட்பட்டுருக்குதா? கிடையாது. ஸோ நைட்ரஜனுக்கு வந்து 8 எலக்ட்ரான் விதிக்கு உட்படலை. ஏன்னா நைட்ரஜனை சுற்றியும் பாருங்கள், எத்தனை தான் இருக்குது? 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. 3 பிணைப்பு இருக்குதா? நைட்ரஜனை சுற்றியும் 3 பிணைப்பு இருக்குதுன்னா 3 பிணைப்புனா மொத்தம் 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. நைட்ரஜனை சுற்றியும் மொத்தம் 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. சரி, இப்போ 8 எலக்ட்ரான்கள் வரணும். 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை இங்கே கொண்டு வந்து போடணும். எஸ், இங்கே கொண்டு வந்து போட்டால் என்னவாகும்? டபுள் பாண்டாக மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி மாறிடும்.
இப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்ட் நைட்ரஜனுக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் வரும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு டபுள் பாண்ட் இருக்குதுன்னா ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்குது. நைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் எடுத்துக்கணும், ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரானை எடுத்துக்கணும். ஓகே, நல்லா கவனிக்கணும். Nக்கும் ஓக்கும் நடுவில் டபுள் பாண்டுன்னா இந்த டபுள் பாண்ட் நைட்ரஜனுக்கும் வரும், நைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரானும் ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரானும் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் வந்துருச்சுன்னா மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இந்த இரட்டை பிணைப்பு வந்து நைட்ரஜனுக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் காமன். இப்போ நைட்ரஜனுக்கு பாருங்கள், மொத்தமாக 6 இருந்துச்சு. இப்போ ஒரு இரட்டை பிணைப்பாக வரவும் மீதி 2 எலக்ட்ரான்கள் உள்ளே சேர்ந்துக்குச்சு. இது நைட்ரஜனில் 8 எலக்ட்ரான்கள் சரியாக போச்சு இல்லையா? எஸ். அதே மாதிரி ஆக்சிஜனில் பாருங்கள், இந்த ஆக்சிஜனில் 4 எலக்ட்ரான்கள் இருக்குது, பிணைப்பில் 4 இருக்குது. ஸோ மொத்தமாக 8 எலக்ட்ரான்கள் சரியாயிடுச்சு. இதுதான் நைட்ரிக் அமிலத்தினுடைய லூயி புள்ளி அமைப்பு. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க கந்தக டை ஆக்சைடோட லூயி புள்ளி அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். அதே மாதிரி அமோனியாவோட லூயி புள்ளி அமைப்பு, மீத்தேனுடைய புள்ளி அமைப்பு. எஸ். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயே மீத்தேன், டைநைட்ரஜன் பென்டாக்சைடெலாம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய லூயி புள்ளி அமைப்பு இதே மாதிரியே நீங்கள் போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. ஓகேவா? எஸ். இங்கே ஒரு குறிப்பு கூட கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், சில தனிமங்கள் அவற்றின் பெரும்பாலான சேர்மங்களின் குறிப்பிட்ட எண்ணிக்கை உடைய பிணைப்புகளை உருவாக்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ளூரின் ஒரே ஒரு பிணைப்பை மட்டுமே ஏற்படுத்துகிறது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் ஆகியவை எப்படி பண்ணுதுன்னா, ஹைட்ரஜன் ஒரு பிணைப்பையும், ஆக்சிஜன் 2 பிணைப்பையும், நைட்ரஜன் 3 பிணைப்பையும், அதுவே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் 4 பிணைப்புகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறத குறிப்பு கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தன்மதிப்பீட்டு வினா பாருங்கள். தன்மதிப்பீட்டு வினா இருக்கிற கொஷினும் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸும் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் அட்டவணை 10.1 நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போடணும். எஸ். புரியலன்னா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி தன்மதிப்பீட்டு வினாவையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கேளுங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து தன்மதிப்பீட்டு வினாவையும் 10.1 இருக்கிற அட்டவணையை நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு போடணும். இப்போ சொன்ன ஸ்டெப்பில் 2 எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற 4 எக்ஸாம்பிளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. தெரியலன்னா கேளுங்க. அதே மாதிரி கீழே இருக்க தன்மதிப்பீட்டு வினாவையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், வீக்லி டெஸ்ட் போர்ஷன் கொஞ்சம் நல்லா படிங்க, தரவாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஹோம் ஒர்க்கை ரெகுலராக சென்ட் பண்ணுங்கள். லேட் பண்ணிகிட்ருக்கீங்க. கேர்ள்ஸும் ஒபீடியண்ட்டாக ஹோம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் வர்றதில்ல, இர்ரெகுலாரிட்டி இருக்குது. ரெகுலராக கொண்டு வந்து கொடுங்க. ஹோம் ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். கிளாஸை நல்லா கவனித்து படிங்க.